மினியம்மா எங்கள் ஊர் ஏப்பப்பட்டி என் மகன் வந்து 25 வருஷமாக இந்த விஜய் கட்சியிலேருந்து நாங்கள் வந்து அதுக்காக உழைச்சோங்க. இவ்வளோ நாளாக எல்லா நல்ல திட்டம் உதவி எல்லா உதவியும் பண்ணிருக்கிறாங்க. பாட்டி அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. பசங்க 10 பசங்கனாலும் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு செஞ்சவங்க. இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆன பின்னாடி நான் போய் ஓட்டு போட போனோம். அந்த ஓட்டு போடக்குள்ள கூட அப்பேற்பட்ட சண்டை ரெட்டையில கட்சிக்காரர் வந்து அசுங்கமாக கேட்டாங்க. அப்போ கூட வந்து யாரும் எங்களை வந்து ஏன் என்னன்னு கேட்கல அந்த ஓட்டு போடுற வீட்டு கூட. இப்போ என் மகன் வந்து ரொம்ப மன உளைச்சல. இன்னைக்கு 10 நாள் ஆகுது. ஃபோனை எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ரொம்ப எல்லாமே அழிச்சிட்டுங்க. நாங்கள் எல்லாம் இழந்து போச்சு. எல்லாம் இழந்து கூட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அதுக்கு வந்து ஆதங்கமாக நான் கேட்க போனேன். இன்றைக்கி எங்கள் செயலாளர் வரலையான்னு கேட்க போனோம். அங்கே வந்து என்னை பிடிச்சி இந்தாட்டு தள்ளி விட்டுட்டாங்க. எம்எல்ஏ கூட எம்எல்ஏவே தான் நான் கேட்க போனோம். அவங்களெல்லாம் யாரையும் நான் கேட்க போல. இதுதான் நடந்தது. என்னை பிடிச்சி தள்ளனது மணி ஜென்மம். அவர் தான் என்னை தள்ளந்து ஸ்டூடியோ மணி ஜென்மம். இந்த அம்மா கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இல்லைன்னு அவர் எம்எல்ஏவே நல்லவர் தான். அவர் பேசவே விடலை. எதுவுமே என்னை பேச விடல. என் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் மகனுக்கு 10 நாள் ஆகுது. நான் உயிரை மாத்திக்கிறேன்னுட்டு போயிட்டான். ஃபோன் பண்ணி 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 என் பிள்ளை வரல. இன்னைக்கு 20 வருஷமா 25 வருஷமா உழைச்சதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல எங்களுக்கு. உயிரை மாத்திக்கிறது கூட வேற வழி கிடைக்கல எங்களுக்கு. நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுங்க. எங்கள் ஊரில் ஒரு ஓட்டு உங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டாங்க. இவ்வளோ தூரம் ராத்திரி பகல போய் பொம்மநாட்டி நான் அத்தனை பேர்கிட்ட கையாந்தி நான் ஓட்டு கேட்டோம். கால் விழுந்து ஓட்டு கேட்டோம். இவ்வளோ தூரம் வந்து ஒரு நாளுன்னா எங்ககிட்ட வந்து பார்க்க கிடையாது. மகனுக்கு நகர செயலாளர் மரியாதை வேணும், எல்லாம் வேணும் எங்களுக்கு. நாங்கள் இழந்தது அத்தனை எங்கள் மகனுக்கு மரியாதை தான் முக்கியம். மன உடச்சல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலுமே என் மகனுக்கு ராவ கூட மரியாதை கிடையாது. மருந்து குடிச்சு தான் இன்னைக்கு 8 நாள் ஃபோன் எடுக்கல. காத்தால நேற்று ஃபோன் வந்துருச்சு. நேற்று ஃபோன் வந்துச்சு. காத்தால ஃபோன் வந்த பின்னாடி தான் எம்எல்ஏ வந்துங்கிறாங்க. பார்க்கலான்னு போனேன். நான் என் கஷ்டத்தை நான் சொல்லலான்னு போனேன் அவர்கிட்ட. ஒருத்தர் வந்து என்னை பிடிச்சி தள்ளி இவங்ககிட்டலாம் எந்த பேசும் தேவையில்லை, பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டாங்க. அம்மா கேட்க போனதுனால அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த குரூப்ல வந்து அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு அண்ணா வந்துட்டு அவர் வந்துட்டு பெங்களூர்ல பேப்பர் கடை தான் வச்சிருக்கிறாரு. அங்க இருந்த பழைய மருந்தை எடுத்து கையில வச்சுட்டு இருந்துக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு அந்த ஒரு ஆடியோ போட்டதை கேட்டுட்டு தான் அவ்வளோ பதட்டம் ஆனாங்க. நாங்க ஃபோன் பண்ணால் எங்கள் ஃபோனையும் எடுக்க கிடையாது. அதே மாதிரி என்னுடைய அன்னிக்கு வந்துட்டு பசங்களுக்கு இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது. அதனால என் அண்ணி அங்கே போயிருந்தாங்க. எவ்வளோ கால் பண்ணாலும் கால் எடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி காலை எடுத்தாங்க. பசங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு அர்ஜென்ட்டாக ஓடி வந்து பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லி, ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பர் தெரியாது. அண்ணி கால் பண்ணி சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு கையில் இருந்த அந்த மருந்து பாட்டிலை பிடுங்கி வச்சுட்டு அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆடியோ பார்த்துட்டு வீடியோக்கார யாரோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களால எங்க அண்ணனுடைய உயிர் இன்னைக்கு தப்பிச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த வார்த்தை 100க்கு 100 சத்தியமான வார்த்தை. உண்மையான உழைப்புக்கு உண்மையிலேயே சொல்ற இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அந்த தெய்வம் எங்க இருக்கிறீங்க? அந்த தெய்வத்தாலதான் இன்னைக்கு என்னுடைய அண்ணனுடைய உயிரே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குடும்பம் வேணா என் கட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு உழைச்ச ஒருத்தனை ஓரம் கட்டுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. மாவட்ட நிர்வாகத்தை ஏதாவது சொன்னீங்களா? கட்சி தலைமைக்கு